சொல்கிறது, அவர் டைட்டில் கார்டு போட்டப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு எமோஷனல் ரொம்ப இதாகிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. அது சொல்லலாம், இவர் ஒரு நடிகர், ஆக்டர் தனியாக அப்படின்ட்டா குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். டக்குன்னு கட்டு பயங்கரமாக மாற்றி போட்டு இப்போ கடைசியில் பார்த்தா ஒருத்தர் வராரு. அதான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் ட்விஸ்ட். அதை பாருங்க நீங்கள். ஆனால் சொல்கிறேன், குழந்தைங்க மட்டும் பார்த்து கூட்டுவாங்க. படம் வயலன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அண்ணா 6 packs வச்சாரு பாருங்க. சும்மா கல்லுலாம் சரக்னு வருது. அந்த யானை தந்தத்தில் போட்டு பலாக்குன்னு குத்துறா போல. அதில் ஃப்ளாஷ்பேக் சூர்யா. அதனால தான் படம் பேரே கங்குவா. படமே சூப்பராக இருக்கும். எல்லாமே பிடிச்சி. இது அதுன்னு சொல்லக்கூடாது ப்ரோ. படமே ஃபுல்லாக பிடிச்சி அடிக்கும் ப்ரோ. பாருங்க ப்ரோ. சூர்யாவுக்கு பயங்கர கம்பேக்கு. சூர்யாவுக்கு இன்னும் நிறைய இருக்கு. சரிங்களா? அவருக்கு துப்பாக்கியோ எதுவும் தேவையில்லை. வால் தான் வருது, பெருசு இருக்கு, போட்டுருவாரு. சரிங்களா? ரோலெக்ஸும் வருவாரு. அவரோட தான் இனிமே. சூப்பராக இருக்குது ப்ரோ. அந்த வைப்லேருந்து வெளியே வர முடியல. வெறித்தனமாக இருக்குது ப்ரோ. சஸ்பென்ஸ் நிறையா இருக்குது. எதிர்பார்க்காத சஸ்பென்ஸ்லாம் இருக்குது ப்ரோ. படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ. எனக்கு கேமியோலாம் பிடிச்சிருந்தது ப்ரோ. அன்எக்ஸ்பெக்ட் கேமியோ. குறைய சொல்ல முடியாது. 2 பேருமே எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கு படம். எப்படி ஆடியன்ஸு எல்லாம் ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். தியேட்டரில் பார்க்கணும் படம். நல்ல முக்கியமாக நல்லா இருக்கு படம். ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே ஆமாம், விறுவிறுப்பாக போகுது. நல்லா ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் நல்லா போகுது. பிடிச்சது ரெண்டுமே இதுதான். கங்குவா இருக்கு, இதுவும் இருக்கு. வெயிட்டிங் அருமையாக இருக்குண்ணா. பக்கா கமர்ஷியல் படம், சூப்பராக இருக்குது. அண்ணா இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்பவுமே கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டாகவே பண்ணுவா. இது வந்து பக்கா கமர்ஷியலாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த எப்போயா ஒரு கம்பேக் கொடுத்துரு சூர்யா ரிப்போர்ட்டில் அவன் என்ன சொன்னானுங்க, இல்லை ஒரு கம்பேக் வேணும், தேட்டரில் ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் இல்லைன்ட்டு. ஒரு படம்னா எப்படின்னா இருக்கணும், ஃபஸ்ட்டு படம்னா பார்க்கணும், எல்லாத்துக்கும் படம் பிடிக்கணும், அதுதான் படம். எல்லாருக்கும் இப்போ மற்றவங்ககிட்ட போய் கேட்டால் படம் எப்படின்னா அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அவ்வளோ அப்படிம்பாங்க. சரி படம் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் டேங்களுக்கு எத்தனை கோடி அப்படிமா, அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு சரி இப்படி தான் படம் எடுக்கணும், இப்படி எடுத்து கலெக்ஷன் வச்சு தான் இப்போ பேசணும். அதனால தான் இப்படி எடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வேரியேஷன் பயங்கரமாக கட்டியிருக்காரு. நான் சரி கங்குவா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சவுண்டு போட்டு பேச கேரக்டரா, சரி கொஞ்சம் பழைய இது அந்த சாயல் வருமோன்னு நினச்சி சுத்தமாக வரல, பக்காவாக பேசியிருக்காரு. எந்த இடத்துலையும் அந்த கரகரன்னு பிரித்து விட்டுருக்காரு அண்ணன். சிவா வந்து ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு, அருமையாக பண்ணிட்டாரு. டிஎஸ்பி வந்து பிஜிஎம் இன்ட்ரோவலப்பெல்லாம் பிரிச்சுட்டாருண்ணா, பயங்கரமாக இருந்துச்சு. அது பார்ட் 2 லீட் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, அவங்க காட்டினது வேறு மாதிரி இருந்ததா. அது நல்லா இருந்துச்சு. ஒரு மிக்சிங் மாதிரி போட்டு அது எடிட்டிங் இது பயங்கரமாக பண்ணி பார்ட் 2க்கு லீட் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. வேறு மாதிரி இருந்தது. சரி எல்லாருமே இருக்காங்க, படம் நல்லா பக்காவாக செம்மையாக போகும் தெரியும். ஆனால் அண்ணா வந்து நான் நினச்சதை விட 100 மடங்கு மேலே போய் பயங்கரமாக பண்ணிட்டாரு. அவர் பண்ணுவார்னு தெரியும். ஆனால் இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலியாக அவரை வந்து இந்த வெளியே கிண்டல் பண்ணவனுங்க எல்லாத்துக்கும் இங்கேருந்து அப்படியே கேஷுவலாக போட்ட மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக நினச்சிருக்காரு பயங்கரமாக. 2.8 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கணும். அதுதான் ரொம்ப எப்படி சொல்கிறது, அவர் டைட்டில் கார்டு போட்டப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு எமோஷனல் ரொம்ப இதாகிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. அது சொல்லலாம், இவர் ஒரு நடிகர், ஆக்டர் தனியாக அப்படின்ட்டா குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். அப்பா அம்மா தம்பி அதுக்கப்புறம் அண்ணன், எனக்கு பெரிய அண்ணன். அவரை பார்க்கணும் 2.5 வருஷத்துக்கு அப்புறம். அது எமோஷனலே தனி ஃபீல்னா எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருக்கணும். இப்போ விஎஃப்எக்ஸ்னால் பார்த்த வரைக்கும் 3D வந்து இது வரைக்கும் இந்தியாவிலே அந்த மாதிரி படம் 3D அந்த எஃபெக்ட் வந்ததில்லை. ஃபேமிலி ஆடியன்ஸு குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி கனெக்டிவிட்டி ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் பயங்கரமாக நான் நினச்சே பார்க்க முடியல. டக்குன்னு கட்டு பயங்கரமாக மாற்றி போட்டு இப்போ கடைசியில் பார்த்தா ஒருத்தர் வராரு. அதான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் ட்விஸ்ட். அதை பாருங்கள் நீங்கள். அதில் இருந்தால் கங்குவா 2க்கு லீடிங் வருது. படம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பையன் சூர்யா அவங்க பாண்டு, அந்த பாண்டு தான் படமே. ப்ரோ யாரும் சொன்னா சூர்யா நாங்கள் யாரும் இல்லைன்னு, அன்பான ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கோம். அவ்வளோதான். ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு படம் தெரிவிக்கும். இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடியாலாம் அது கணக்கே இல்லை. படம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் சொல்கிறேன், குழந்தைங்க மட்டும் பார்த்து கூட்டுவாங்க. படம் வயலன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அண்ணா 6 packs வச்சாரு பாருங்க. ஐயோ மிரண்டு ப்ரோ, மிரண்டு. அவ்வளோ பயங்கரமாக இருக்கு படம். ப்ராஜெக்ட் கேனா கல்கி இல்லை, கங்குவா அந்த லெவலில் இருக்கு படம். டிஎஸ்பி செதுக்கிட்டாரு ப்ரோ. கிளைமேக்ஸில் அந்த மாதிரி உட்கார முடியல, உள்ள நின்றுட்டே தான் இருக்கேன் நான், எகிரிட்டே இருக்கேன். அந்த லெவலில் படம் இருக்கு. அது சஸ்பென்ஸ் தான் படத்தில். அது பரவாயில்ல, சஸ்பென்ஸ் நாங்கள் எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டோம். படத்துக்கு வரட்டும், வந்து பார்க்கட்டும், வந்து பார்த்தா தான் தெரியும். அந்த லெவலில் இருக்குது. அண்ணன் தான் ப்ரோ. 2.5 வருஷம் தாவும் நான் குட்டி கதை சொல்ல வந்த இந்த தம்பி வரலாறை படைக்க வந்தவன். மாஸ் கேதரிங், நாட் ஃபார் கேஷ், ஒன்லி ஃபார் த பிக்கஸ்ட் ஓப்பனிங். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன்,
ரோகிணியில் செலிப்ரேஷன் இல்லாமல் பார்த்தது இன்னைக்கு மட்டும்தான். ஆனாலும் செலிப்ரேஷன் எங்களுக்கு வெளியே இல்லை, உள்ள அந்த லெவலில் செலிப்ரேஷன் பண்ணி வந்திருக்கோம் வெளியே. அடுத்த ஷோ புக் பண்ண போகிறேன், நாளைக்கு புக் பண்ண போகிறேன். இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பேன். நான் என் பேரே காப்பான் தான். படத்தை நான் காப்பாற்ற மாட்டேன், எல்லாருமே காப்பாற்றுவோம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் வந்ததே இல்லை. அந்த அளவுக்கு மிரட்டிட்டாரு. பொங்கல் சாப்பிட்டு கோயிலில் இருக்க கோயில் யானை இல்லை ப்ரோ, இந்த சிவான்ற மனுஷன் காட்டு யானை அந்த லெவலில் எடுத்துருக்காப்புல படத்தை. அதே மாதிரி ஞானவேல் ராஜா, அவர் இல்லைன்னா இந்த படம் சாத்தியமே இல்லை. அவருக்கு தான் மெயின் கிரெடிட்ஸு. எங்கள் ஏரியாவில் நான் பேனர் அடித்தேன், அதில் எடிட் பண்ணும் போது ஞானவேல் ராஜா பேர் இல்லை, திருப்பி எடிட் பண்ணி அந்த ஆள் பேரை போட்டேன். அந்த அளவுக்கு அவன் தான் மெயின் ஃபேன் பாய. அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கான் படத்தை. பார்ட் 2க்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்க. அதகலப்படுத்திட்டாங்க. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காதது, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இருக்குது. பேரலல் யூனிவர்ஸாக இருக்குது படம். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நிறைய இருக்குது. சூர்யா இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர்ஸ் கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்குது. அண்ட் ஆல்சோ லைக் ஸ்பெஷல் கேமியும் இருக்குது. ஸோ பேரலல் யூனிவர்ஸாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே இல்லை, கிட்ஸ்லேருந்து லைக் ஃபேமிலி எமோஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து ஃபேமிலி எமோஷன்லேருந்து ஆல்மோஸ்ட் கிட்ஸ் விரும்புற மாதிரி எல்லா திங்ஸுமே இருக்குது. ஸோ நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். இவ்வளோ கொஞ்சம் கம்மியான எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனால் எதோ கம்பேர் பண்ண விடாது. இது ஒரு தனி ஃபிலிம். நிறைய பேர் பாகுபலி கம்பேரிசன்லாம், அதெல்லாம் தவறு. பாகுபலிலாம் மிகப்பெரிய படம். இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. உண்மையாக சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபு ஃபுல் கூஸ் பம்ப்ஸு. ஒரு சீன் ஃபைவ்ல ஒரு 6 பேக் சீன் ஒன்று காமிச்சிருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பாட்டுக்கு செம லீடு சூப்பராக இருக்குது ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் ப்ரோ. கம்பேக் 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு கம்பேக், ப்ராப்பர் கம்பேக்கு. டிஎஸ்பியோட மியூசிக்கே ரொம்ப வெறியா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிவா ஜெயிச்சிட்டாரு. படம் வந்து அவன் கொடுத்த ஐப் அளவுலாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. 3D சூப்பராக இருந்தது. அதோட லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் சூப்பராக இருந்தது. ரெண்டுமே நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? படம் ஃபுல்லாக சூர்யா தான் நின்று விளையாடி இருக்காரு ப்ரோ. 3D எல்லாம் எப்படி இருக்கு? 3D நல்லா இருக்கு. தெய்வமே சூர்யா ப்ரோ. படம் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்க. இதை மிஸ் பண்ணுறாதீங்க. இது வந்து கோலிவுட் பொறுத்த வரைக்கும் கோலிவுட் ஒரு ப்ரைடான படம். கங்குவா வேர்ல்டு உள்ள என்ட்ரான பிறகு உங்களுக்கு வேறு எதுவும் மறந்துடுவீங்க. கங்குவா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பயங்கரமாக இருக்குது. கிளைமேக்ஸ் சீனை மிஸ் பண்ணுறாதீங்க. பயங்கரமாக இருக்குது படம். எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்க. சிவா, டிஎஸ்பி எல்லாருமே தரமான செய்கை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க வேலையை எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு படம் தரமாக வந்துருக்குது. எல்லாரும் தேட்டர் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவை இப்படி பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. தலைவன் கம்பேக் வெறித்தனமா இருந்தது. சூப்பரா இருக்கு. இல்ல ஆக்டிங் செம்மையா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. இவரது இன்னும் சூப்பர் கம்பேக் வெறித்தனமா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் ஃபுல்லாகவே 2.5 மணி நேரம் படம். அதில் 1.5 மணி நேரம் ஃபுல்லாக ஃபைட் தான். அதில் ஆக்ஷன்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இல்லை, இந்த டைரக்டரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அண்ணாத்தன் ஒரு மொக்க படத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்போ சூர்யாவுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. நாங்கள் தலைவர் ரசிகர். அண்ணாத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்து. இப்போ சூர்யா படத்தை பார்க்கும் போது அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் ஒரு 3D எஃபெக்டில் சும்மா கல்லுலாம் சராக்னு வருது. அந்த யானை தந்தத்தில் போட்டு பலாக்குன்னு குத்துறா போல ஒரு ஃபைட்ஸுன்னு அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ நான் 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு 3D எஃபெக்ட் கிடைக்காது. இவங்க 60 ரூபா கிளாஸை வாங்கி திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ எப்படி அந்த 3D எஃபெக்டோட பார்க்க முடியும்? இந்த படத்தை நம்ம 3D எஃபெக்டில் பார்த்தா தான் நல்ல அல்டிமேட்டாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு சாங்கை மட்டும் இந்த படத்துலேருந்து எடுத்துருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு பாட்டு தேவையில்லை. அந்த பாட்டு இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மக்கள் உட்காந்து பார்த்துருப்பாங்க. அந்த பாட்டு வரும்போது எல்லாம் ஏஞ்சி ஓடுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு பாட்டு இல்லைன்னா நம்ம இந்த படத்தை வேற மாரி இன்னும் நல்லா கொண்டாடி இருக்கலாம். அருமையான படம். நீங்கள் எல்லாம் 4-5 வாட்டி பாருங்கள். 1000 கோடி 2000 கோடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஃப்ளாஷ்பேக் சூர்யா. அதனால தான் படம் பேரே கங்குவா. அதனால தான் படம் பேரே கங்குவா. அந்த ஃப்ளாஷ்பேக் வராத சூர்யா ஒரு ஃப்ரேம்லையும் இன்ச்சு பை இன்ச்சு நம்ம கண்ணாடியை கைட்ட தேவையில்ல. கண்ணாடி முன்னாடி புஸ்குன்னு வரா போல. அதுக்கு தான் 3D எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது. அல்டிமேட். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாவீங்களா, நீங்கள் எல்லாம் ஓடிடியில் பார்க்காம இது போல் தேட்டரில் 3D எஃபெக்டோட பாருங்கடா. படம் 1000 கோடி வசூல அடித்து தாராளமாக பின்னுமாடா. வேற மாரி 2 சூர்யா
இன்னொரு 2 பேரை நான் சொல்லக்கூடாது, சொல்லிட்டா அப்புறம் அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். 2 சூர்யா 2 சந்திரன், அவங்க 2 பேரும் படத்தில் அல்டிமேட்டாக இருக்காங்க. அடுத்த பாட்டு இதை விட பயங்கரமாக இருக்குன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். படமே சூப்பரா இருக்கு, எல்லாமே பிடிச்சி. இது அதுன்னு சொல்லக்கூடாது ப்ரோ, படமே ஃபுல்லா பிடிச்சி அடிக்கும் ப்ரோ. பாருங்க ப்ரோ, லேட்டா வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு படத்தை பாருங்க, நீங்க 2.5 கோடி அடிக்குதா 3 கோடி என்ன வருது படத்துல, என்ன ஒரு நியூஸ் சொல்றாங்க, என்ன படத்துல இன்ஃபர்மேஷன் பண்றாங்களோ அதை பார்த்துனே படிங்க. சூப்பரா இருக்கு படம்னா, இதுதான் வேற லெவலு, வாய்ப்பே இல்ல. ஸ்கிரீன் பிளே எல்லாமே அந்த போல பண்ணி வச்சிருக்காங்க, பக்காவா இருக்கு படம். அண்ணனா சரி தம்பியா சரி, தம்பி குத்த ரோல் அத போல எதிர்பார்ப்பே இல்லை, அந்த ஆளு குத்தது சூப்பரா சித்த ஸ்கிரீன் பிளே இருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் படம் இட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. கங்குவா ரொம்ப நல்லா இருந்தது. வரும்போது தொண்டை கத்தி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். வரும்போது நான் மலையாளம் ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டு வந்தேன். அது வந்துட்டு ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் ஷேட் தான் இருந்தது. போச்சுடா, அதாவது நான் ஒரு பர்சனல் ஃபீலாக தான் நான் பார்க்குறேன். சூர்யாவோட விக்டரியை என்னோட பர்சனல் ஃபீலாக தான் பார்க்குறேன். நான் வந்துட்டு டையார்ட் ஃபேன் தான், ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாள் நான் கிரிஞ்சி ஃபேனாக இருந்ததுலேருந்து இருக்கேன். ஸோ இந்த படம் வந்துட்டு நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனு, அதுக்கப்புறம் வர இடத்துல புலம்பிட்டு வந்தேன். உள்ளே போனேன், சத்தியமாக வேறு லெவல் ஜி. நிஜமாக சொல்கிறேன், ஒரு இதுக்காண்டி சொல்ல நீங்கள் ரிவ்யூ பார்க்கட்டும் அப்படி. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அந்த கங்குவாவோட இன்ட்ரோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். 2த்தையும் லாஸ்ட்டில் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. அந்த ஞானவேல் ராஜா சொன்னதும் சிவா சாருக்கு பயங்கர இதே இடத்துல அண்ணாத்தக்க எத்தனையோ பேர் ட்ரால் பண்ணியிருப்பாங்க சிவாவை, ஆனால் இந்த இடத்துல எத்தனையோ பேர் பாராட்டுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டே அப்படி தான் இருக்கும். செகண்ட் டே வந்துட்டு ஃபேமிலியெலாம் எப்படி கழிவு ஊற்றுறாங்களோ எல்லாமே. சிவாவுக்கு கம்பேக் மொதல் விஷயம், சூர்யாவுக்கு பயங்கர கம்பேக்கு. சூர்யாவுக்கு இன்னும் நிறைய இருக்குது சரிங்களா. அவருக்கு துப்பாக்கியோ எதுவும் தேவையில்லை, வால் தான் வருது, பெருசு இருக்குது, போட்டுருவார் சரிங்களா. ரோலெக்ஸும் வருவார், அவரோட தான் இனிமே. படம் சரியான பயங்கரம். 2 வருஷம் கழிச்சு வருது அண்ணாவோட படம், சரியான பயங்கரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் எனக்கு என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், லைட்டாக ஸ்லோவாக நான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் செம்ம கூஸ் பம்ப்ஸ். கார்த்தி இன்ட்ரோ சரியான மாசு. இன்ட்ரோ அந்த எலிவேஷனே சூப்பராக இருந்துச்சு, சூர்யானோட எலிவேஷனு அதெல்லாம் வேற லெவலு. சிவாலாம் இப்படி எடுப்பாரான்னு ஒரு நினச்சிட்டு இருந்தேன், மாஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்தையும் மொத்தமாக சாப்பிட்டு போயிட்டாரு. கார்த்தி இன்ட்ரோ அன்எக்ஸ்பெக்டட். அந்த விஷுவல்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக அப்படியே ஒரு 3Dயில் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல, இவ்வளோ கிளியரெல்லாம் எடுக்க முடியுமான்னு தெரியல. அது வெற்றிக்கு தான் இது சொல்லணும், கங்க்ராட்ஸ் சொல்லணும். சூப்பராக இருந்துச்சு, அதான் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம், பட் குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் ரத்த தெரிகிற மாதிரி இருக்கு, அவங்க கொஞ்சம் மட்டும் பார்க்குற மாதிரி இல்லை. மற்ற ஃபேமிலி ஃபேன்ஸுக்குலாம் மாசா இருக்கு. அது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, சொல்லல. அந்த கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு, அதில் குறை எதுவுமே சொல்ல முடியாது. அதில் என்னன்னா கொஞ்சம் லேக் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, பெருசாக லேக்னு சொல்ல முடியாது. அந்த போர்ஷனை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் குட் ஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆனால் கூட செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் வச்சு நல்லா இருந்தது. தலைவனே சாங்லேருந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மன்னிப்பையா சாங்லேருந்து நல்லா எலவேட் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருக்காங்க படத்தை. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிளைமேக்ஸை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் தான் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இன்டர்வல் முன்னாடி ப்ரீ இன்டர்வலில் ஸ்டேஜ் பண்ணது பிடிச்சது. பட் ஸ்டில் வந்து ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வந்து ஒரு அது ஒன்று சரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகிருக்கும் படம். அது ஓகே, பார்க்கலாம், நல்லா இருக்கு. சூர்யா எஃபர்ட்ஸ்க்காகவே பார்க்கலாம். அவர் அம்மா சிவாவோட விஷுவல் ட்ரீட்காக பார்க்கலாம். 3Dலாம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் ப்ரோ படம். நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலுக்கு வந்து எடுத்திருக்காரு. சிவா சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் நாங்கள், மிகப்பெரிய தேங்க்ஸ். என்ன ஒன்று எதிர்பார்த்து எல்லா சீக்வன்ஸும் கொடுத்துருக்காரு. மேக்ஸிமம் ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஃபைட் சீக்வன்ஸும் சரி எல்லாமே அல்டிமேட் லெவலில் இருக்குது. சாங்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கேட்டிருப்பீங்க, சாங்ஸ்லாம் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே உங்களுக்கே தோணும், கூஸ் பம்ப்ஸ் லெவலில் இருக்கும். படத்தை ஒரு சீக்வன்ஸ், அந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், இதுவாகட்டும், ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காரு சிவா சார். ஸோ எல்லாம் பெரிய தேங்க்ஸ் ஃபார் ஸ்டுடியோ கிரீன் டீமும் சிவா சார் டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம். சூர்யானாக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லணும்னு சொல்லிட்டு இல்லை, ஒரு திருவிழா நின்று ஊர்லேருந்து நடந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் வெளில பார்த்தீங்களா வந்தவனே, அது மாதிரி தான் இது. திருவிழா நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது எங்களுக்கு. மிகப்பெரிய படம் இது சூர்யானாக்கு. ரொம்ப எதிர்பார்த்த எல்லா சீக்வன்ஸும் சரி, சாங்ஸும் சரி, எல்லாம் கெட்டப்லேயும் சரி, நீங்களே எதிர்பார்த்த 6 பேக்ஸும் சரி, அண்ணனை மிஞ்ச ஆள் கிடையாது. பக்காவாக இருக்குது மூவி. நீங்களே எல்லாம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம்.